வெல்கம் டு நலம் தானா விவர்ஸ். இன்னைக்கு ஹெல்த்தியான தட்டை செய்ய போறோம். அதுவும் இல்லாம திடீர்னு உடனே சீக்கிரமாவும் செஞ்சிடலாம். அதுக்கு ஒரு கப்பு அவல், சும்மா தட்டை அவல் எடுத்துருக்கிறேன் நான். இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு தடவை கழுவிட்டு ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் ஊற்றி ஒரு 5 நிமிஷம் ஊறணும். ஊறுறதுக்குள்ள நம்ம கடலை மாவு இதுல கொஞ்சம் கடலை மாவு சேர்த்து தட்ட போறோம். அதனால அந்த கடலை மாவை வறுத்துக்கலாம். இப்ப அதனால இந்த மாவை அவல கொஞ்சம் தண்ணி ஊத்தி கழுவி எடுத்துக்கலாம். கழுவி எடுத்தாச்சு. இதுல ரொம்ப தண்ணி ஊத்த வேண்டாம், சும்மா ஒரு ஸ்பூன் அளவு மட்டும் ஊத்தி இது அப்படியே ஊறட்டும். இது ஊறுறதுக்குள்ள நம்ம இதுல கலக்கிறதுக்கான கடலை மாவை ரெடி பண்ணிக்கலாம். இது அப்படியே ஊறட்டும். வச்சு ஒரு வடை சட்டியா வச்சிடணும். இதுல எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் நல்லா தாராளமா கொஞ்சம் ஊத்திக்கலாம். ஊத்திக்கிட்டு இது கொஞ்சம் காஞ்சதுக்கு அப்புறம் 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளுனாலும் போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் மிளகாய் பொடி. இந்த மிளகாய் பொடினா சில்லி ஃபிளேக்ஸ் மாதிரி இருந்தா கூட போட்டுக்கலாம். நான் மிளகாய் பொடி போடுறேன். கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் கடலை மாவு 1/2 கப்பு. அது 1 கப்பு அவல் எடுத்தோம், 1/2 கப்பு கடலை மாவு. இப்ப இதுல போட்டுடலாம். எள்ளு, ஜீரகம் இது பொரிட்டும். இது ஹெல்த்தி. அவளே பொதுவா நம்ம உடம்புக்கு நல்லது. அது வெளியே கண்டபடியா தட்டைய வாங்கி சாப்பிட்றதுக்கு இது மாதிரி அவல்ல தட்டை செஞ்சு சாப்பிட்றது நம்ம நல்லது. அதுவும் இல்லாம நம்ம வீட்லயே வேற ப்ரிப்பேர் பண்றதுனால பல எண்ணெய்ங்க யூஸ் பண்ணாம இருக்கிறதுனால நம்ம ஒரே எண்ணெயை யூஸ் பண்ணுவோம். அதனால உடம்புக்கும் நல்லது. இந்த வெடிச்சிருச்சு. இப்போ இதுல கொஞ்சம் மிளகாய் பொடி போட்டாச்சு, கடலை மாவு போட்டாச்சு. இத கடலை மாவை ஒரு 2 நிமிஷம் எல்லா பக்கமும் எண்ணெய் கோட்டிங் படுற அளவுக்கு லேசா வறுத்துக்கணும். இதுல கொஞ்சமா மஞ்சத்தூளும் போட்டுக்கலாம், கொஞ்சம் கலரா இருக்குங்கிறதுக்காக. கொஞ்சம் மஞ்சத்தூள். இத சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வாசம் வரும், கடலை மாவு வாசம். வறுபடையில இந்த இப்பவே லேசா வாசம் வருது. அது எள்ளு, ஜீரகம் இதெல்லாம் போட்டிருக்கிறதுனால நல்லா இருக்கும், நல்லா வாசமா இருக்கும். கடலை மாவு செரிமானத்துக்கு நல்லது. கொஞ்சம் பெருங்காயமும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்பவே ஒரு கப்பு அவளுக்கும் 1/2 கப்பு கடலை மாவு தான். நம்ம இப்ப செய்யறதுக்காக அளவு கம்மியா போட்டு செஞ்சு காமிக்கிறோம். நமக்கு நிறைய வேணுங்கிறப்ப நல்லா நிறைய போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா வேணுங்கிறப்ப அதை எடுத்து சாப்பிட்டுக்கலாம். தீனி சாப்பிட்ற நேரம் சாப்பிட்டுக்கலாம். சாம்பார் சாதம், ரசம் சாதம் இது மாதிரி இதுக்கும் சாப்பிட்டுக்கலாம். அந்த எள்ளு, ஜீரகம் எல்லாம் சேர்றது நல்லா வாசம், ஸ்மெல் பண்ண நல்லா இருக்கு. 1 நிமிஷம் வறுத்தா போதும். அப்புறம் எண்ணெயில வேற ஃப்ரை பண்ணுவோம். இந்த வறுபட்டுருச்சு. இப்ப இது கொஞ்சம் ஆற வச்சிடலாம். புல் கொஞ்சம் நல்லா ஊறிடுச்சு. இப்ப கையிலேயே
இதை கொஞ்சம் ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். ரொம்ப மாவு மாதிரி ஆகணும்னு கூட அவசியம் இல்லை. அதனாலதான் நிறைய தண்ணி ஊற்ற வேணாம்னு சொல்லுது. அப்புறம் அந்த மாவு போட்டதுக்கு அப்புறம் தட்டுறதுக்கு வரலன்னா 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் தண்ணி ஊத்திக்கலாம். ஊத்தியாச்சு. இதுலயே மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி எல்லாம் போட்டிருக்கிறோம். உப்பு மட்டும் இதுக்கு வேணுங்கிறத போட்டுருங்க. உப்பு, கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை, பொடியா அரிஞ்சு வச்சது கொத்தமல்லி கருவேப்பிலை, இதையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிடணும். கொஞ்சம் ட்ரையா தான் இருக்கு. இப்ப நான் கொஞ்சம் தண்ணி ஊத்திக்க போறேன். உள்ள தண்ணி கம்மியா இருந்திருக்கு. நல்லா எள்ளு இதெல்லாம் உடம்புக்கு நல்லது. அதனாலதான் இந்த டிஷ்ல எள்ளெல்லாம் சேர்த்து பிசைறோம். இன்னும் 1 ஸ்பூன். இப்ப சரியா இருக்கும். பெரிய பாத்திரத்துல கூட போட்டு நல்லா சரியா இருக்கும். நல்லா பிரச்சனை கொடுக்குறீங்க. நல்லா எல்லாம் ஒண்ணா சேரணும். ஆமா, இந்த பிடிக்க வந்துச்சுன்னாவே போதும். நல்லா ஓரமெல்லாம் கொஞ்சம் வளவளன்னு இந்த வருது பாருங்க. நல்லா பிடிக்க வருது. இது மெல்லிசா தட்டணும். ஓரளவுக்கு ரொம்பவும் மெல்லிசா. நல்லா சின்ன சின்ன உருண்டையா உருட்டி வச்சுக்கிட்டு அடுப்புல எண்ணெய் சட்டி வச்சு காய வச்சாச்சு. எண்ணெய் சூட ஏறினதுக்கு அப்புறமேலு இது மாதிரி தட்டி எடுத்துக்கணும். தட்டி எடுத்துட்டு இத ஒண்ணு இப்ப இன்னொன்னு போடலாம். இந்த மாதிரி உருட்டிக்கிட்டு நம்ம அப்படியே கையில தட்டினா சப்பாத்தி சப்பாத்தி கல்லுங்க வச்சுட்டு அமுக்கிட்டு நல்லா இப்படி 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 மெல்லிசா தட்டுட்டா நல்லா வரும். தெரியுதா எண்ணெயில வேகிறது? போடுறப்ப கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதை போட்டு ஒரு 10 செகண்ட் விட்டதுக்கு அப்புறமேல லோ ஃப்ளேமில் வச்சு 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுத்து வைக்க வேண்டியது தான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதில் வந்து நம்ம ஒன்றா போட்டு எடுத்தோம்னா நல்லா உப்பிட்டு வருது இல்லையா? நல்லா கொஞ்சம் உடையாமையும் வரும். பொறுமையாக கொஞ்சம் நான் எடுக்கணும். ஆமாம், சுலபமாக இருக்குது. ரொம்ப ஈஸியாக இருக்குது. டேஸ்ட்டாக இருக்குது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்துக்கு சாம்பார் சாதத்துக்கு தொட்டுக்கிறது நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கும். சும்மா ஈவினிங் ஸ்நாக்ஸ் யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கலாம், செஞ்சு வைக்கலாம். திடீர்னு வீட்டில் ஒன்றும் தீனி இல்லைன்னா கூட இது மாதிரி செஞ்சோம்னா ஒரு 10 செஞ்சு கூட ஆளுக்கு 2 சாப்பிட்டு ஒரு டீயோ காவியோ காஃபி பால் ஏதோ ஒன்று குடிச்சிட்டோம்னா கூட நல்லாயிருக்கும். இப்போ ஒன்று எடுத்து காமிக்கிறாங்க. நல்லா பொறுமையாக வேகணும். சிம்லேயே வந்துடுச்சு. கடலை மாவும் வறுத்து இருக்கோம். அவளும் அப்படி ஒன்றும் ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் அந்த கிறிஸ்ப் கொஞ்சம் ரொம்பவும் கிறிஸ்பாக இருக்காது. அங்கே பாருங்க, சூப்பராக வந்துருக்கு பாருங்க. கலராக இருக்கும். பட் டேஸ்ட்டாக இருக்குது.
நீங்களும் செஞ்சு பாருங்கள். நலம் தானா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். செய்ய செய்ய உங்களுக்கு எப்படி பிசையணுங்கிறது தான் இது டக்குன்னு செஞ்சிடறோம். இது இன்க்ரீடியன்ஸ்லாம் ரெடியாக வீட்லேயே இருக்கும், வேறு புதுசாக வாங்க வேண்டியது இல்லை. பாய்.